முதல் படத்தை இயக்கும்போது எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க? எனக்கு பீட்ஸா பொறுத்த வரைக்கும் அந்த அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அதாவது வந்து என்னன்னா, ஆ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. பீட்ஸா வந்து நம்ம வந்து ஏன்னா அந்த அந்த கதை வந்து ஒரு ட்விஸ்ட்ல டிரைவ் ஆகும். கடைசில ஆமா, எண்ட்ல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும். ஆமா. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பயங்கரமா ஆடியன்ஸ்க்கு வந்து தே ஷுட் ஃபீல் தட் அந்த அந்த ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். அந்த ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸும், அந்த பயம் எல்லாத்தையும் கொடுக்கணும். அத வந்து எப்படி கொண்டு வரணுன்றது தான் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து முக்கியமானது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு. அண்ட் தென் பேசிக்கலி அந்த லைட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் டெக்னிக்கலா இது எல்லாத்தையுமே ஏன்னா டெக்னிக்கலா எல்லாம் சேர்ந்து ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் டெக்னிக்காலிட்டியும் சேர்ந்தா தான் இது வரும். அந்த கரெக்ட். ஸோ அதில தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். அந்த 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 சின்ன சின்ன ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் எப்படி குடுக்கணும்? அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த அதனால வந்து இப்ப நான் கோபிகிட்ட சொல்லியிருந்தேன். அம் ஏன்னா அந்த கதையில பாதி இது வந்து ஒரு கரண்ட் இல்லாத வீட்ல நடக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், யூசுவலா வந்து நாங்க நெறைய ரெஃபரன்ஸஸ் சினிமாங்கலாம் பார்க்கும்போது, இங்கிலீஷ் ஃபில்மே பார்த்தா கூட, அ கரண்ட் இல்லாத மாதிரி ஆக்டர்ஸ் நடிப்பாங்க. ஆனா நம்ம ஆடியன்ஸால எல்லாமே பார்க்க முடியும். ஆமா. அப்படிதான் லைட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெப்த் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க ஆக்டர்ஸ் வந்து கரண்ட் இல்லாத மாதிரி கண்ணு தெரியாம நடிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படி இருக்கக்கூடாது கோபி. நிஜமாவே வந்து ஒரு கரண்ட் இல்லாத வீட்ல மாட்டுன ஃபீல் ஆடியன்ஸ்க்கும் வரணும் அப்படின்னு சொன்னப்போ, அவர் சொன்னாரு, "நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கீங்கல்ல." அவர் கையில வந்து ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காருன்ற மாரி நம்ம நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி வச்சிருந்தேன்னா, ஒரு இது தான் வச்சிருந்தேன். கேண்டில் தான். படம் ஃபுல்லாவே கேண்டில் தான் வச்சு பண்ணணுன்ற மாரி அ சொல்லியிருந்தேன். ஸோ அவரு சொன்னாரு, "இல்ல, இல்ல படம் ஃபுல்லா கேண்டில்னா கொஞ்சம் கஷ்டம். அத நம்ம நீங்க ஸ்க்ரீன் பிளேல டார்ச் லைட்டா மாத்திக்கணும். அத டார்ச் லைட் ஏதோ ஒரு வகையில அவர் கைக்கு டார்ச் லைட் வர மாரி மாத்திருங்க" அப்படின்னு சொன்னாரு. டார்ச் லைட் வச்சு பண்ணா வி கேன் டூ. நீங்க சொல்ற மாரி ஒண்ணு பண்ணலாம். பிகாஸ் தேர் இஸ் ஒன் ஒரு அந்த யுஎஸ் ஆர்மியில யூஸ் பண்ற ஒரு டார்ச் லைட் ஒண்ணு அவர் மாடல்லாம் பார்த்து வச்சிருந்தாரு. இத நம்ம வாங்குனோம்னா, நம்ம அத மட்டும் வச்சே நம்ம ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ஷூட்ன்னு ஒண்ணு பண்ணாரு. ஜஸ்ட் ஒரு இங்க இருக்கிற ஒரு டார்ச் லைட் ஒரு இங்க இருக்கிறதுலே ஹையர் எண்ட் டார்ச் லைட் வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் பண்ணி, ஸோ இதுலயே இப்படி வருதுன்னா, அந்த டார்ச் லைட் வந்துச்சுன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் லைட்டிங்கே இல்லாம பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் அவர் டார்ச் அடிக்கிறாரோ, அங்கே தான் ஆடியன்ஸ்க்கும் தெரியும். மத்த இடங்கள்லாம் இருட்டா இருக்கும் அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாரி டெக்னிக்கலாவும் சரி, அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ வந்து முன்னாடியே இப்போ சவுண்ட் டிசைனருக்கு வந்து முன்னாடியே ஸ்கிரிப்ட் குடுத்துட்டு, அவங்க வந்து நெறைய எலமெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்ப இந்த இந்த சவுண்ட் ஏற்படுத்துறதுக்கான சில விஷயங்கள்லாம் ப்ராப்ஸா வைங்க, அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. ஸோ மோர் ஆஃப் அது வந்து ஒரு இந்த டெக்னிக்கலாவும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடாவும் ஆனா அந்த ஜம்ப் ஸ்கேர் மொமெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணுன்றதுல ஏன்னா அது ஒர்க் ஆச்சுனா தான் அந்த எண்ட் சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும். எண்டோட ட்விஸ்ட்டும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற இது அது அது ரொம்ப இது பண்ணோம்.